இன்னைக்கு நேற்று ஒன்று போட்டிருக்காங்க, என்ன அம்பி ஆற்றுல எல்லாம் சௌக்கியமா இருக்கேளோ அப்படின்னா, போயா ஆற்றுல பூரா வெளில வந்து செத்துக்கிட்டு இருக்காங்க போயா. நேற்று அதான் ட்ரெண்டிங்கு. இப்போ என்னன்னா எல்லா இடத்துலையும் இந்த மீம்ஸ் அழகா நம்ம எதை நினச்சி பண்ணதில்லை, நம்மளா பண்ணோம். ஆனால் அது எதிர்காலத்தில் இந்த மாதிரி மீடியாக்கள் வந்து இன்றைக்கி இந்தளவுக்கு டேக்கப் ஆகி போகுன்னா பெரிய விஷயமா இருக்குது. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த மேடையில் வந்து இப்படி வந்து பெரிய கற்றவர் சபையில் உனக்காக தனி இடமும் பெற வேண்டும், உன் கண்ணில் உறுதலி நீர் வந்தாலும் இந்த உலகே அழ வேண்டும் பாடினார் கவிஞர். அது மாதிரி இவங்க படித்தவங்க முன்னால் இந்த மாதிரி ஒரு அவார்டு வாங்குறதுக்கு எனக்கு ரொம்ப கொடுத்துக்கணும். அது காரணமாக இருந்தால் அண்ணன் தங்கராசன் இருக்கும். இந்த குழுவுக்கு தலைவராக இருக்க மோகன் ராஜா, அந்த குழுவுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, மகிழ்ச்சியாக இருக்குது. நல்ல இந்த மாதிரி படங்கள் நிறையா வரணும், இந்த மாதிரி நிறைய படங்கள் பண்ணணும். இப்போ எனக்கே ஒரு டர்ரு, என்ன டருன்னா, ஒருத்தர் வந்தார், அண்ணே சிவாஜியே ஓகே பண்ண கதைனே. என்ன சொல்கிற? ஆமாண்ணே, ஃபோனில் வர்ற ஒரு பார்ட்டி சிவாஜி ஓகே பண்ணார்ண்ணே. 10 பிள்ளை உனக்கு, 10 பிள்ளைங்கண்ணே. அந்த பிள்ளையை பார்த்த தாங்க முடியாமல் நீ ஊட்டியில் போய் அப்படியே கண்ணீர் விட்டு வாழ்கிறவன் ஐயா. ஏன்னா அதுக்குள்ளே சோழியை முடிச்சிடாங்கடா. அப்போ நீ யார்? அவரே ஓகே பண்ண கதைனே, ஊட்டிக்கு என்னால் வர முடியாதுன்னு கேன்சல் பண்ணிட்டு இறந்துட்டார். கேன்சல் பண்ணிட்டு இறந்துட்டார். சரி, இப்போ நீங்கள் யார்? நான் கேமராமேன்னே, இவர் டைரக்டர்னே. உங்களுக்கு என்ன வயசு? எனக்கு 60 வயசுண்ணே. டைரக்டருக்கு வந்து 67 வயசுண்ணே. இப்போ என்னை எவ்வளோ நாளாக தேடிக்கிட்டீங்க அப்படின்னு, இந்த படத்தை பார்த்தாலும் தேடிக்கிட்டு இருக்கோம்னே. ஒரு சின்ன அப்பாயின்மெண்ட் கொடுத்தீங்கன்னா, கதை கேட்டிங்கன்னு வச்சுங்க, ப்ரோஸ் நீங்கள் கொஞ்ச நேரம் பார்த்து நானாக தனியாக ரூமில் உட்காந்து அழுதேன். ஆக நம்மளை குண்டி எங்கேயாச்சும் சேர்க்காம விட மாட்டாங்க. ஒரே ஒரு மாமன்னம் பண்ணேன். ஐயப்பா, வர்ற கதையெல்லாம் சோகமா ஒரே அழுக. ஒருத்தர் கதை கேட்குற அவன் அழுகுறான். ஏரியா நான் என்ன அழுக ஆரம்பிக்கும் போது அவன் சொல்றான், என்னையா இந்த இடத்த தாண்ட முடியலன்னா நான் சொல்கிறேன் கேள்வி, நான் சொல்கிறேன் கேள்வியா, நீ முதல்ல அழுக நீ பாட்டு சீனை சொல்லு. இல்லைண்ணே கடக்க முடியல, என்னால் கடக்க முடியலன்னா விட்டுரு. வெற்றிமாறன் சார், நீங்கள் தப்பாக நினைக்கக்கூடாது. இதெல்லாம் என் ஆஃபீஸில் இந்த கூத்து நடக்குது பார்த்துங்க. ஐயோ ஏன் சொல்கிறீங்க? இந்த மாதிரி நாங்கள்லாம் வந்து எப்போவுமே வந்து நீங்கள் சொல்கிறத சொல்லி சொல்லி சிரிச்சுக்கிட்டே இருப்போம். அதனால் ஒரு தப்பாக எடுத்துக்க மாட்டோம். என்ன வேணால் சொல்லுங்கள், சிரிச்சுக்கிட்டே இருக்கிறோம். இல்லை இது சிரிக்கிறதுக்காக சொல்லலை. இது நகைச்சுவை கண்ணோட்டத்தோடு எல்லாத்தையும் பார்க்கறதுனால எனக்கு ரொம்ப. அப்புறம் புல் கதையை கேட்டால் ஒரே வியட்நாம் வீடு சிவாஜி மாதிரி கொண்டாட்டாங்க. இப்போ நான் சொன்னேன், கொஞ்சம் நாள் ஆகட்டும், இன்னொரு 5 வருஷத்தை கடக்கட்டும், அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஐட்டத்தை பூரா பார்ப்போம். அதுக்குள்ளே கொண்டு ஜோலியை முடித்து முடியலாதீங்கப்பா அப்படின்னு சொன்ன மாமன். உன்னை ஒரே நிஷா அண்ணே, ரொம்ப சோகமெல்லாம் வரும், நிறையா சிக்கிறாதீங்கண்ணே, டிரான்ஸ்ஃபாரம்லாம் வரும், கையை உள்ள விட்டுறாங்க, அப்படி இன்னும் கொஞ்சம் சிரிக்க வச்சுக்கோங்க, போய்க்கிங்க, இன்னும் கலந்து வந்து ஆட்சி பண்ணுங்க அப்படின்ட்டாங்க. ஆனால் அந்த மாமன் இந்த அளவுக்கு உங்கள் மத்தியில் போய் சேர்ந்ததுக்கு எனக்கு பெரிய பெருமையாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதாவது டைரக்டர் அவருடைய வழியையும் சொல்லியிருந்தார், ஏழைகளுடைய வழியை, மக்களுடைய வழியை, ஒரு தாய் தப்பை எவ்வளோ எப்படி இருப்பாங்க வீட்டில் அப்படிங்கிற அந்த கதையை சொல்லி, அந்த கதைக்கு இங்கே அவார்டு வாங்கினது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது. இந்த அவார்டு என்னுடைய அவார்டு இல்லை, டைரக்டருக்கு பெருமை சேர்த்த அவார்டு, உதயநிதி சாருக்கு, அந்த கம்பெனிக்கு உங்களுடைய அவார்டு. ரொம்ப சந்தோஷம், வர மகிழ்ச்சி. அதாவது நிறைய படங்கள் பண்ணோம். வணக்கம். என்ன பாட்டு பாட? முதல் கம்மிங்க மட்டும் பாடிக்கிறேன்.
உள்ளே போனால் டவுசர் கிழிஞ்சிடும், லைனிங் தப்பாக போச்சுன்னா. தந்தானத்தானா தன தந்தானத்தானா தந்தானத்தானா தன தந்தானத்தானா 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 தந்தானத்தானா. தேங்க்யூ.